நாளைக்கு வந்தால் நீங்கள் டஃபே டையாக கேட்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். அவங்களோட பைக்ஸும் இங்கே. வணக்கம் ரவலை, நாங்கள் யாழ்ப்பாணம் குறிப்பாக முற்றவழி பாதையில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை இருக்குது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களை முற்றவழி பகுதியில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 23, 24, 25 தேதிகளில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரம்மாண்டமாக ஒரு சர்வதேச வர்த்தக சந்தை நடக்க போது வெளி மாவட்டங்கள் இருந்து அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாண கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்துருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஃபேர் பெரும் உதவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களோ இல்லாட்டி உங்களுக்கு தொழில் வாய்ப்பு தேவையோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஃபேர் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆரம்பகட்ட வேலைகள்லாம் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்குது. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 23, 24, 25 10 மணிலேருந்து 8 மணி வரைக்குமா பஸ்ஸுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அறிவற்ற மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கீங்கன்னா மேக்ஸஸ் வந்துருக்குது. ரைட் ரிங் அவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொமோஷன் செய்கிறாங்க. அவங்களோட ஸ்டோரும் அதில் போட்டிருக்கணும். டொயாட்டோ லங்கா எங்களோட ஜேசிபி இயந்திரங்கள் எல்லாம் இருக்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நாளைக்கு வந்து இதுகளெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாளைக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வடிவாக கேட்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதில் டேவிட் பீரிஸ் கம்பெனியும் அவங்களோட ஸ்டோல் போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இங்கே பாருங்க எலக்ட்ரிக் பைக்குகள் எல்லாம் இருக்குது. இது ஒரு எய்மான்னு சொல்லி ஒரு பிராண்ட் உண்டு பாருங்க. அவங்களோட பைக்ஸும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கணும். இந்த இடத்தையும் டேவிட் பீரிஸ் கம்பெனி தான் எடுத்திருக்கணும். வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இதில் ரிவால்டுன்ற பைக் ஷோரூம் இருக்குது பாருங்க. இதில் சம்பபோசா கம்பெனி எல்லாம் இருக்குது. கட்டுமான பொருட்கள் வாங்கணும்னு சொன்னால் இங்கே நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு கம்பெனியும் வந்துருக்குது. பென்ரோல் ஜூனியர்னு சொல்லி ஒரு கம்பெனி உண்டு. பிக்மி இங்கால சபு மெல்லுன்னு சொல்லி மேஜிக் ஐஸ்கிரீம் அந்த கம்பெனி நாளைக்கு வேறு இருக்குதா. நீங்கள் கிஸ்ட் கம்பெனியும் வர்றீங்கன்னா ப்ரொஜெக்டர் பிரிண்ட் அதுகளெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். டொயோட்டோ அங்காண்ட கார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காட்சிப்படுத்தினா நாளைக்கு அதையும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இங்கால கில்சன் சொல்லி ஒரு கம்பெனி உண்டு. அவையிலும் நாளைக்கு வேற இருக்கீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா புதிய பைக்குகள் கொஞ்சம் வந்து நிற்கிறேன் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கார்கள் எல்லாம் இருக்குது. நாளைக்கு வந்தால் நீங்கள் டஃபே டிராக்டரை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து இங்கால அறிவற்ற இயந்திரம் இருக்குது. இங்காலையும் பார்த்தீங்கன்னா டஃபே டிராக்டருக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது. நாளைக்கு வந்து இங்கே விலைகள் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விசாரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இங்கால ஆட்டோக்கள் எல்லாம் நிற்குது. சாமான் ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி ஆட்டோவும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்கள் ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி ஆட்டோலாம் நிற்குது. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது கைஸ். இதுவும் பிவைடி தானே. இந்த ஜீப்பால் தான் இந்த கார் இழுத்துட்டு வந்தவையர்.
உண்மையிலே செம guys.